ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ரீசெண்டாக நடந்த டிஎன்பிசி குரூப் 4 2024 வந்துட்டு கிளியர் பண்ணி 170 கொஷின்ஸ் போட்டிருந்தேன். இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நான் என்னோட கவுன்சிலிங் வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து நிறைய விஷயம் வந்துருந்துச்சு. சேம் டைம் நிறைய கொஷின்ஸ் அண்ட் டவுட்ஸும் வந்துருந்துச்சு. தனித்தனியாக ஒருத்தவங்களுக்கும் சொல்கிறதுக்கு பதிலாக உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு எடுத்து நம்ம வீடியோவாக போடும்போது நிறைய பேருக்கு வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படி எல்லா கொஷின்ஸ்க்குமே வந்துட்டு நான் மோஸ்ட்டாக இதில் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக கேட்குறீங்க. மற்ற விஷயம்னும் போது கூட நம்ம அந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணாமல் போகலாம். பட் இட்ஸ் அபவுட் ஸ்டடீஸ். கம்ப்ளீட்டாக டிஎன்பிசி எக்ஸாம் பற்றி கேட்டிருந்த டவுட்ஸ் தான் வந்துட்டு நான் இந்த வீடியோ கிளியர் பண்ண போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி பர்சன் ஹூ விஷ் மீ. ரொம்ப தேங்க்ஸ் உங்கள் டைம் எடுத்து எனக்கு விஷ் பண்ணதுக்கு. அண்ட் ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் ஃபார் யூ. டிஎன்பிஎஸ்சி பற்றியே ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு தெரியல. லைக் என்ன எக்ஸாம் நான் வந்து அப்ரோச் பண்ணணும்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லைக் டிஎன்பிஎஸ்சி வந்து நிறைய போஸ்ட்டுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ எப்படி யூபிஎஸ்சி ஐஏஎஸ்க்கு வந்து சென்ட்ரல் லெவலில் ரெக்ரூட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்டோட சிவில் சர்வீஸ்க்காக வந்துட்டு உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி வந்துட்டு ரெக்ரூட் பண்ணுறாங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு பெட்டர் ஐடியா கிடைக்கிறதுக்கு டிஎன்பிஎஸ்சி வெப்சைட் போயிட்டு அவங்களோட லாஸ்ட் இயரோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிங்கனாலே ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு என்ன விதமான குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் காமனாக நிறைய பேர் எழுதுகிற எக்ஸாம், பிகாஸ் காமனான குவாலிஃபிகேஷன் இருக்கிற எக்ஸாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குரூப் 4, குரூப் 2, 2A அண்ட் குரூப் 1 மூணுத்தோட சிலபஸ்மே கொஞ்சம் ரொம்பவே சிமிலராக இருக்கிறதுனால வந்துட்டு பீப்புள் யூஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் ஆல் தீஸ் 3 எக்ஸாம். அதுவும் இல்லாமல் இந்த 2025 அப்படின்றது இந்த 3 எக்ஸாமே வந்துட்டு வருது. டெஃபினட்டாக கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க 2025 இஸ் அ கிரேட் இயர் ஃபார் யூ. சிம்பிளாக சொல்லணும்னா குரூப் 4 சிங்கிள் லெவல் ஆஃப் எக்ஸாம், குவாலிஃபிகேஷன் வந்து 10th. குரூப் 2, 2A அப்படின்றது 2 லெவல் ஆஃப் எக்ஸாம். குரூப் 1க்கு வந்துட்டு 3 லெவல் ஆஃப் எக்ஸாம், ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதுதான் வந்துட்டு ஒரு கிறிஸ்பான ஒரு டெஃபினிஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் டீட்டெயிலாக நிறைய இருக்குது இது மூணுத்தை பற்றி கம்பேர் பண்ணி சொல்கிறதுக்கு. ஸோ அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டால் இன்னும் கூட பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். மூணுத்தோட டிஃப்ரென்ஷியேஷனும் ஆர்எல்ஸ் உங்களுக்கு யூடியூப்ல ஆல்ரெடி நிறைய அவைலபிளாக இருக்குது. அகாடமி போனால் தான் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் வந்து எனக்கே வந்து நீங்கள் அகாடமி போனீங்களா, செல்ஃப் ஸ்டடியா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அகாடமி அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு தேவையில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து சோர்ஸ்க்கோ மெட்டீரியல்க்கோ இங்கே பஞ்சமே இல்லை. யூடியூப்ல கவர்மெண்ட் மெட்டீரியல், ஸ்கூல் புக்ஸ்ன்னு எவ்வளவோ இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணாலே மோர் தென் இனஃப். பட் அகாடமின்றது வேரியஸ் ரீசன்ஸ்க்காக வந்துட்டு சிலர் போவாங்க. சிலர் வந்து எனக்கு சுத்தமாகவே இதில் நாலேஜ் இல்லை, கம்ப்ளீட்டாக A to Z யாராவது எனக்கு கைட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்துட்டு அகாடமி போவாங்க. இப்போ உங்களுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த டெடிகேஷன், டிசிப்ளின்லாம் இருந்துச்சுன்னா நீங்களே வந்து படிக்கலாம். இப்போ என் கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அகாடமி போனீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்துட்டு அகாடமி ஆக்சுவலி போனேன். பட் ரீசன் வந்துட்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இருக்கிறது வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட். ஸோ சென்னையில் வந்துட்டு கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்னே டெடிகேட் பண்ணி படிக்கிறவங்க ரொம்ப ரேர். பிகாஸ் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது ப்ரைவேட்டில் போகிறதுக்கு. கம்பேரிட்டிவ்லி ஒரு ஜாப் போனோன்னா டக்குன்னு தே கேன் ஏபிள் டு பிளேஸ் இங்கே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிறதுனால இதுக்கு வந்து ட்ரை பண்ணணும்னு நினைப்பாங்க. பட் ரொம்ப சீரியஸாக ட்ரை பண்ணுற ஆஸ்பிரன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சவுத் சைட்லலாம் வந்துட்டு வீட்டுக்கு ஒருத்தர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்ற மாதிரி நான் கவுன்சிலிங் போன இடத்துல கூட ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க ஊர்லலாம் வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் இருப்பாங்க, வீட்டுக்கு ஒருத்தர் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டியில் இருக்கும் போது எனக்கு கேட்டால் அகாடமி போக தேவையில்லை. பிகாஸ் உங்களை சுற்றி எல்லாமே படிச்சுட்டே இருக்கும் போது தான் உங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருக்கவங்கள படிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணுவது. ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி தான். ஸோ அதனால நான் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங் தேவைன்றதுக்காகவும். அண்ட் ரெண்டாவது ரீசன் வந்துட்டு நமக்கு ஏதாவது ஒரு டவுட்னாலோ ஏதோ ஒரு டிஸ்கஷனாலோ ஒரு பர்சன் கிட்ட பேசுறதுக்கு நம்மளோட வேவ் லென்த்ல யாராவது கிடைக்கணும்ல, நம்ம படிக்கிறவங்க. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்துட்டு கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல. ஸோ அதனால வந்துட்டு அதுக்காக நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் வேணும் அப்படின்றதுக்காகவும். மூணாவது விஷயம் வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக வந்துட்டு மஸ்ட். அது வந்துட்டு நீங்கள் அகாடமி போறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டே ஆகணும். அது வந்து கன்ஃபார்ம் தான். அது போட்டால் தான் பாஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக போட்டால் தான் பாஸ் பண்ண முடியும். அப்போ தான் ஒரு டிசிப்ளின் இருக்கும். அந்த டைமுக்குள்ளே வந்துட்டு அந்த கண்டென்ட்டை படித்து முடிச்சிடணும். அதுக்கு டெஸ்ட் அட்டன் பண்ணி நம்ம எவ்வளோ மார்க் எடுத்துருக்கோம்னு பார்க்குறது. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து டெஸ்ட் பேட்ச் தான் வந்துட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்மளே செல்ஃபாக நான் படிக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணுவேன்னா, இன்னைக்கு ஒரு நாள் படிப்பேன், நாளைக்கு வந்து வேறு ஒர்க் வரும், சரி இன்னைக்கு படிக்க வேண்டாம் விட்டுடலாம், அடுத்த நாள் படிக்க அதனால நான் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணுன்றதுக்காக வந்துட்டு நான் வந்து கண்டிப்பாக அகாடமி ஜாயின் பண்ணேன் தான். மற்றபடி எனக்கு வந்துட்டு எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக அப்படின்ற மாதிரி எனக்கு அகாடமி நீட் இல்லை. என்னோட அகாடமி நீட்ஸ் வந்து இப்படி தான் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து என்னோட ஸ்டோரி. இந்த மாதிரி ரீசன்ஸ்க்காக அகாடமி போகலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் லைப்ரரிஸ் இருக்கும், அங்கே வந்து நிறைய பேர் வந்து படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஜாயின் பண்ணுங்கள். நான் வந்து குரூப் ஸ்டடீஸ் அப்படின்றத மீன் பண்ணல. பட் ஒரு குரூப் இருக்கணும் கண்டிப்பாக. ஒரு ஆஸ்பிரண்ட்னும் போது கண்டிப்பாக ஒரு குரூப் இருந்தால் தான் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு காம்படிஷன் ஆச்சு, ஸ்பிரிட் ஆச்சு இருக்கும். பிகாஸ் இது பேரே காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அந்த ஒரு காம்படிஷன். இப்போ நான் வந்து டெஸ்ட் பேட்ச் ஒன்று போடும்போது கண்டிப்பாக என் கூட படிக்கிறவங்களுக்கு
கூட காம்பீட் பண்ணி அவங்களோட அதிகமாக மார்க் எடுக்கிறனா இந்த வாட்டி எடுத்துடணும், ஏன் எடுக்க முடியல நம்மளால, எங்கே மிஸ் ஆச்சு நமக்குன்ற அந்த ஒரு இது வந்து நம்ம கூட ஃபர்ஸ்ட் படிக்கிறவங்க கிட்ட காம்பீட் பண்ணணும். அப்போதான் நம்ம தமிழ்நாட்டு லெவலில் எழுதுற எல்லாரும் கூடயும் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி அர்த்தம். இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட லெவல் மேலே ஏறி போயிட்டே இருக்கும். பட் நீங்கள் தனியாக நீங்கள் மட்டுமே ஒரு உலகத்தில் இருந்து படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நான் சொல்லுவேன். வெளியே என்ன நடக்குது அப்படின்றது தெரியாது உங்களுக்கு. பட் அப்படி படிச்ச கிளியர் பண்ணவங்க இருக்காங்க, கொஞ்சம் ரேர் கேசஸ். இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு படிக்கிற கஷ்டம் ரொம்ப தெரியாது, நீங்கள் ஈஸியாக இம்ப்ரூவ் ஆவீங்க. ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு சொல்கிற டிப்ஸ். நீங்கள் நிறைய பேர் டிப்ஸ்ன்னு கேட்டிருந்தீங்க, அதில் ஒன் ஆஃப் த டிப்ஸ் தான் இது. லாஸ்ட் டைம் வந்து எழுதியிருந்தேன், பட் எனக்கு வந்து சின்ன டிஃப்ரென்ஸில் வந்துட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்களுக்குலாம் வந்துட்டு சின்ன டிஃப்ரென்ஸோ அது பெரிய டிஃப்ரென்ஸோ பட் அட்டன் பண்ணேன் எனக்கு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுற எல்லாருக்குமே வந்துட்டு என்ன சொல்வேன்னா, கண்டிப்பாக ஒரு தடவை உங்களுக்கு போகுது அப்படின்னா வந்துட்டு அதை விட சூப்பராக வந்துட்டு திருப்பி வர்றதுக்கு தான் வந்துட்டு அது இந்த வாட்டி உங்களுக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். ஏன் இதை நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயே சொல்கிறேன்னா, என்ன நிறைய பேர் எத்தனை அட்டெம்ப்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது என்னோட செகண்ட் அட்டெம்ப்ட் எக்ஸாம் தான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வந்துட்டு அரௌண்ட் 150 கொஸ்டின்ஸ் கிட்ட நான் வந்து போட்டிருந்தேன் அவுட் ஆஃப் 200 கொஸ்டின்ஸ். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் எவர் காம்படிட்டிவ் எக்ஸாம். எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தேன்னா லாஸ்ட் டைமே ஜஸ்ட்ல எனக்கு கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு பொசிஷன் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ கிடைச்சிருக்கலாமே வந்து 10 கொஸ்டின்ஸ்னால போயிடுச்சேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலி கிடைச்சிருந்தா கூட எனக்கு கவுன்சிலிங் வந்து கடைசி நாள் தான் வந்திருக்கும். ஸோ என்ன இருக்குதோ அங்கே என்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்தாலும் ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்குறீங்க நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அப்போ கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கும். பட் இந்த வாட்டி நான் வந்து அது கிடைக்காததுனால திருப்பியும் ப்ரிப்பேர் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலிங் போய் நான் வந்துட்டு என்னோட போஸ்டிங் என்ன டிபார்ட்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த டிபார்ட்மெண்ட்ல நான் தான் 2வது பர்சன் போது ஓகே அப்போ நமக்கு ஜாப் கிடைக்காம இருந்தது ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது. அது வந்துட்டு உங்களுக்கு மேபி கரண்ட்ல அந்த ஃபெயிலியர் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு நாளைக்கு ஒரு நல்லது நடக்கிறதுக்காக அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா பாசிட்டிவ் வேலை நெக்ஸ்ட் எக்ஸாம் கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆரல்ஸ் உங்களுக்கு குரூப் 4ல் ஃபெயில் ஆகிட்டே இருக்கீங்க, நீங்கள் வந்து குரூப் 2 குரூப் 2A இந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ குரூப் 4 வில் பி ஈஸியர் ஃபார் யூ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு பெட்டர் டைம் டு ப்ரிப்பேர் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது வந்துட்டு உங்களோட காலேஜ் டைம் தான் நான் சொல்வேன். ஸோ ஏதாவது பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்கள் பசங்களுக்கே வந்துட்டு இன்கேஸ் வந்துட்டு கவர்மெண்ட் ஜாப் தான் போகணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா அவங்களோட காலேஜ் டைம்லேயே வந்துட்டு நீங்கள் இந்த கோச்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த டைம் வந்து படிக்கிற மைண்டு. ஏன் நான் சொல்கிறேன்னா 18 வயசு ஆனாலே இந்த எக்ஸாம் எடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ். ஸோ நீங்கள் 18 வயசு ஆகும்போது யூல் பி இன் யோர் காலேஜ். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கண்டிப்பாக ட்ரையல் மாதிரி தான் நீங்கள் அட்டென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் அட்டெம்ப்ட் தேர்ட் அட்டெம்ப்ட்னு எல்லாருமே கொடுக்குற டைமில் நீங்கள் உங்களோட செகண்ட் தேர்ட் அட்டெம்ப்ட்லாம் 21, 22, 23 ஏஜஸில் கொடுத்துட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து சக்ஸஸ் அப்படின்றது வந்து ரொம்ப சீக்கிரமே கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சீக்கிரம் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா சீக்கிரம் கிடைக்கும் சக்ஸஸ். அதுதான் நான் வந்து சொல்கிறது. அண்ட் டைம் வேஸ்ட் ஆகாது ஒரே டைமில் 2 விஷயம் பண்ணுறதுனால. இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் அதை தான் பண்ணேன். எனக்கு ஆக்சுவலி வந்து காலேஜ் டைம்லேயே பண்ணணும் தான் ஆசை. பட் என்னோட காலேஜ் வந்து கோவிட் டைமில் போனதுனால எனக்கு 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் எக்ஸாம்ஸே எதுவும் வரல. கடைசியாக என் காலேஜ் முடியும் போது தான் வந்துட்டு எனக்கு எக்ஸாமே வந்துச்சு. ஸோ கரெக்டாக நான் அந்த டைமை யூஸ் பண்ணேன். அப்போ தான் என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் 150 கொஸ்டின்ஸ் போட்டேன், எனக்கு கிடைக்கல. ஸோ செகண்ட் அட்டெம்ப்ட் வரைக்கும் நான் வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா சைட் பை சைடு என்னோட எம்காமும் வந்துட்டு ரெகுலரில் பண்ணேன். ஸோ அது கூடயே வந்துட்டு டிஎன்பிசிக்கும் ப்ரிப்பேர் பண்ணேன். அண்ட் எம்காம் முடியும் போது கரெக்டாக அதே மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அட்டென்ட் பண்ணேன். இப்போ வந்துட்டு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக முன்னாடி நிற்கிறேன். ஸோ இது சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு நாள் வரும். ஆல் தி பெஸ்ட். நிறைய பேர் வந்துட்டு மெட்டீரியல்ஸ் வந்து கேட்குறீங்க. ஆக்சுவலி வந்துட்டு என்னென்னா மெட்டீரியல் கேட்குற எல்லாருக்குமே வந்துட்டு பெஸ்ட் மெட்டீரியலாக நான் சொல்கிறது வந்துட்டு தமிழ்நாடோட ஸ்கூல் புக்ஸ் தான். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்டுக்குள்ளே இருக்க புக்ஸ் தான் வந்துட்டு நீங்கள் படிக்க போகிறீங்க. எல்லா புக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. ஆக்சுவலி ஒரு புக் எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே கூட ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. சில லெசன்ஸ் தான் பிக் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா வேர் டு ஸ்டடின்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் வந்துட்டு இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் குரூப் 4 படிக்க போகிறீங்க அப்படின்னா குரூப் 4 வேர் டு ஸ்டடி டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். அதாவது சிலபஸில் இருக்க கண்டென்ட் ஸ்கூல் புக்ஸில் எந்த புக்கில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்றது அவ்வளோ டீட்டெயிலாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்தந்த லெசனை மட்டும் பிக் பண்ணி படிக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு மெட்டீரியலுக்கு நான் சொல்கிற பதில். இதை தாண்டி மெட்டீரியல் கேட்குறீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட என்ன கேட்பேன்னா ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் படித்து தரோ ஆகிட்டீங்களா, அப்புறமா வந்து மெட்டீரியல்னு கேளுங்க. அதை விட்டுட்டு அது பக்கம் போகாமலே அது இருக்கட்டும் எனக்கு மெட்டீரியல் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஒரு தப்பான டிசிஷன் எடுக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். உங்கள் கையில் இருக்க ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க கையில் வெண்ணெய் வச்சுட்டு நெய் கலையிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இந்த ஸ்கூல் புக்ஸை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்கூல் புக் படித்து முடிச்சாதாங்க அடுத்தது மெட்டீரியல்ன்ற கதைக்கே வரணும். நீங்கள் இன்னும் என்ட்ரே ஆகலை கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்குள்ளே. ஸோ ஸ்டார்டிங்லேயே மெட்டீரியல் கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த மெட்டீரியல் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அது சக்ஸஸ் கொடுக்க போகிறது இல்லை. இது வந்துட்டு மேபி ஷாக்கிங்காக இருக்கலாம், பட் உண்மையாக அதுதான். நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் ஸ்கூல் புக்கில் வந்து படிச்சிருக்கணும். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி அதுக்கப்புறம் போகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் முடிச்சுட்டோம் நீங்கள் மெட்டீரியல் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த டைமுக்கு எக்ஸாமே வந்துடும். அந்த டைமுக்கு நீங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் தேவைப்படாது. நீங்கள் அகாடமிஸ்லேருந்துலாம் மெட்டீரியல் வாங்கினாலுமே கூட அவங்க ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா டிஎன்பிசி எங்கேயும் சொல்லலை நாங்கள் ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் எடுப்போம். பட்
ஸ்கூல் புக் அப்படின்றது வந்துட்டு கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற ஒரு மெட்டீரியல். ஸோ கவர்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுற மெட்டீரியல் தான் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு நம்ம படிக்க முடியும். நேஷனல் லெவலில் கேட்குற 80 to 90% கொஷின் கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸில் இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் வச்சு ஃபோக்கஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ட்ரெண்ட் வந்து ஆக்சுவலி ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மாறிட்டே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு டைம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவோம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட் எழுதின குரூப் 4 2022 வந்துட்டு ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் தான் ஹார்ட்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரெண்ட் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் மாறிட்டே இருக்கு. அப்போ அந்த அன்சர்டைனான டாபிக் பற்றி நம்ம பேசுறதை விட்டு ரொம்ப சர்டைனாக இருக்கிற லாங்குவேஜ், அதாவது தமிழ் அப்புறம் வந்துட்டு மேக்ஸ், இந்த 2 கான்செப்டை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து சுத்தமாகவே அவாய்ட் பண்ணிட்டேன் கரண்ட் அஃபேர்ஸை. செகண்ட் டைம் வந்து என்ன பண்ணேன்னா, கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ், பட்ஜெட், இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துட்டு போனேன். அதை தாண்டி கேட்குற எதுவுமே நம்மளால ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எங்கேருந்து எதை வேணாலும் கேட்கலாம். கரெக்டாக ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களோட விருப்பம் தான். என்ன கேட்டால் நான் சொல்கிறது, உங்களுக்கு அன்றைக்கி எவ்வளோ நேரம் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவ்வளோ நேரம் படிங்க. பட் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் புக் வச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கேன். ஆனால் படித்தது என்னமோ கொஞ்சம் தான். மித்த நேரம் புக்கோட தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. ஆனால் பண்ணுற விஷயங்கள் வேறு ஏதாவது இருக்கும், யோசிக்கிற விஷயங்கள் வேறு ஏதாவது இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்டோட இல்லாமல் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோட எவ்வளோ நேரம் உங்களால் படிக்க முடியுதோ அவ்வளோ நேரம் படிங்க. லைக் ஸ்டார்டிங் நீங்கள் எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம்னா, டெஸ்ட் பேட்ச் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று போட்டுட்டு அவங்க கொடுக்குற சிலபஸை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அதுக்கப்புறமா அந்த ஹோல் டெஸ்ட் பேட்சும் முடிகிற அந்த சிலபஸ் கம்ப்ளீட் ஆகிற டைமில் வந்துட்டு நீங்கள் திருப்பி முதலேருந்து படித்தது ரிவைஸ் பண்ணிகிட்டே வர ஆரம்பிக்கணும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் படிக்க போகணும். முதல்ல எடுத்ததுமே ஃபுல் டே படிப்பேன், அடுத்த நாள் வந்து அப்புறம் டவுன் ஆகிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு டெஸ்ட் பேட்ச் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கன்சிஸ்டன்ஸாக உங்களால் படிக்க முடியும். அதுதான் என்ன கொஸ்டின்னா, நான் எவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. எம்காம் படிக்கிற அந்த ஃபைனல் செமஸ்டர் தான் வந்துட்டு நான் சைமல்டேனியஸாக வந்து இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அரௌண்ட் ஒரு 6 months வந்து லைக் என்னோட டிசம்பரில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். 2023 டிசம்பரில் வந்து ஸ்டார்ட் பண்ண ப்ரிப்பரேஷன். 2024 ஜூனில் வந்துட்டு எக்ஸாம், ஜூன் ஸ்டார்டிங்லேயே எக்ஸாம் நடந்துச்சு. ஸோ ஒரு 6 months அந்த மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இதுக்கு ஆக்சுவலி நான் ரொம்பவே தேங்க்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். இது என்னோட செகண்ட் அட்டம் தான். பட் ஸ்டில் 1 year 2 years ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிறேன். 5-6 years படிச்சுட்டு இருக்கவங்க இந்த மாதிரி நிறைய பேரை நான் வந்துட்டு மீட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு எக்ஸாம் போகும்போதும் ஒவ்வொருத்தவங்களோட ஸ்டோரி கேட்கும்போது ஹவு லக்கி ஐ எம் தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம படித்தோம், நம்ம ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்சிருக்குன்றதே பெரிய விஷயம். அவ்வளோதான். நான் நம்புறதும் அதுதான். நீங்களும் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு நேச்சர் வில் சப்போர்ட் யூ. அதை நான் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணியிருக்கேன். ரொம்ப லென்த்தாக போகிறதுனால வீடியோ வந்துட்டு கட் ஷார்ட் பண்ணி பார்ட் 2 நான் வந்துட்டு பேலன்ஸ் அப்லோட் பண்ணுறேன். Until then, take care. Bye bye.